அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 4, 2025 மார்கழி 20ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். கனவுகள் உனக்கு கற்பனை அல்ல, உழைப்பே உன் உயர்வுக்கு ஏணி. உலகை மாற்றும் சக்தி உன்னிடமே. எழுந்திரு, முதல் அடியை எடுத்து வை, போராடு, வெற்றி கொள். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடியை எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம் வாருங்கள். நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை நாம் தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இசதெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நேற்றைக்கு இரவு நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத அனுப்பி இருக்க வேண்டும். நாம் நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய பயிற்சிகளுக்கு இடையில் நாம் நீர் அருந்துவதற்கு நமக்கு அருகில் நீர் இருந்திருக்க வேண்டும். அது குவளையிலோ அல்லது ஒரு பாட்டிலிலோ இருந்திருக்க வேண்டும். இருக்கிறது என்று நம்புகிறேன். தொடர்ந்து நாம் நமது பயிற்சிகளை நித்தம் செய்திட வேண்டும். தொடர்ந்து நமது விஷுவலைசேஷன் அப்படிங்கிறத நம்மளுடைய மனப்படக்காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷுவலைசேஷனை நித்தம் ஒரே நேரத்தில் செய்திட வேண்டும்.
இவைகளையெல்லாம் நாம் நித்தம் தொடர்ந்து செய்தால் அது நிச்சயமாக நடந்தேறும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நினைவூட்டலில் இன்னொரு விஷயத்தை நான் அடிக்கடி நினைவூட்ட வேண்டியதாக இருக்கிறது. எல்லாரும் ஒரு விஷயத்தை நான் எவ்வளவு நினைவுபடுத்தினாலும் மறந்துடுறீங்க. மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேருக்கு டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நான் அனுப்பலை அப்படின்னு தோணும். அதை நான் நித்தம் முயற்சி செய்து உங்களை எப்படியாவது அனுப்ப வைத்து அதன் வாயிலாக உங்களை ஆரோக்கியப்படுத்துவது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக, இந்த ஆண்டின் நோக்கமாக இருக்கிறது. ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் சொல்ல வந்த விஷயம் அப்படிங்கிறது, நம்மளுடைய இந்த பிரபஞ்சம், நம்மளுடைய இந்த இயற்கை, இந்த இறைவன் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் பல்வேறு முறை சொல்கிறேன். அதை எல்லாருமே கடைபிடிக்கிறீங்க. ஆனால் கூடுதலாக ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறீர்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ, உங்களுடைய கோரிக்கை எவ்வாறாக இருக்கிறதோ அதை அப்படியே வழங்கும். அது உங்களுக்கானதாக இருந்தால், நீங்கள் பிறருக்கு வேண்டுவது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த 50% பலன்களைத்தான் தரும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கோ, உங்களுடைய கணவனுக்கோ, உங்களுடைய மனைவிக்கோ, உங்களுடைய அப்பாவுக்கோ, உங்களுடைய அம்மாவுக்கோ, உங்களுடைய அண்ணனுக்கோ, உங்களுடைய தம்பிக்கோ, உங்களுடைய அக்காவுக்கோ, உங்களுடைய தங்கைக்கோ, உங்களுடைய உற்றாருக்கோ, உங்களுடைய உறவினருக்கோ, உங்களுக்கு நண்பருக்கோ நீங்கள் வேண்டினால், நீங்கள் கேட்டால், நீங்கள் விஷுவல் பண்ணினால் அது 50% நன்மையைத்தான் பெற்றுத்தரும். மீதி 50% அப்படிங்கிறது அவர்கள் அதை எண்ண வேண்டும், அவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதை விடுத்து அவர்கள் அப்படி ஒரு எண்ணத்திலேயே இல்லாமல் நம்மால் பிறருக்காக வேண்டி கேட்டு கிடைப்பது அப்படிங்கிறது சற்று 50% குறைவு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே விட்டுட்டு நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் அப்படின்னா, நாம் கேட்டால் நமக்கு நிச்சயமாக பிரபஞ்சம் அள்ளித்தரும் அப்படிங்கிறீங்க, நம்புறீங்க. தவறொன்றும் இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வைத்து நாம் யாரை வேண்டுமானாலும் ஆட்டி படைக்க முடியும் அல்லவா? ஒரு உதாரணத்திற்கு, இப்போ நான் என்னோடு இணைந்து நீங்கள் பயணிக்கிறீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீங்க, நீங்கள் மகிழ்வாக இருக்கிறீங்க, அதை நான் கண்டு ரசிக்கிறேன் அப்படின்னு நான் உங்களை பார்க்குறேன். என்னுடைய கூட்டு பிரார்த்தனையில், என்னுடைய விஷுவலைசேஷனில் நான் கவனிக்கிறேன். இது நடந்தேறும். எப்போ அப்படின்னா, நான் எண்ணுவதனால் உங்களுக்கு ஒரு 50% பலன் கிட்டுகிறது. அதே நேரத்தில் நீங்களும் என்னோடு இணைந்து பயணிக்கும் பொழுது அது 100க்கு 1000 மடங்கு கூட பலனை அள்ளித்தரும். இதுதான் நான் நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை, நம்மளுடைய விஷுவலைசேஷன், நம்ம எல்லாரும் ஒற்றை சிந்தனையாளர்கள், நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி பயணிக்கணும், ஒரே மாதிரி எண்ணணும், சிந்திக்கணும். அதை நாம் நடந்தேறுவதற்கு நமக்கு அது பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி வருகிறேன். நீங்கள் பிரார்த்தனை அப்படின்னா, நம்ம பிரார்த்தனை அப்படின்னா, நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, மசூதிக்கு போகிறீங்க, நீங்கள் பிரார்த்திக்கிறீங்க. அதில் எத்தனை நடந்தேறும், எத்தனை நடந்தேறாது அப்படிங்கிற கணக்கு நம்மளிடத்தில் இருக்காது. நம்ம பொதுவாக நம்மளுடைய தாயில் ஆரம்பித்து, தந்தையில் ஆரம்பித்து, பிள்ளைகள், நம்மளுடைய கணவன், மனைவி, நம்மளுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் வேண்டிக் கொள்வோம். அதில் நடந்தேறுவது போல் நம்ம எண்ண தோன்றும். ஆனால் அவர்கள் அதை நினைக்காமல், அவர்கள் அதை எண்ணாமல் அது நடந்தேறுவது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. இதைத்தான் நான் சொல்கிறேன், நம்ம பிறரை ஆட்டி படைக்க முடியும். நான் ஒருத்தவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் விஷுவல் பண்ணுறேன்னு வைத்துக்கொள்வோம், ஒரு தவறாகவே வைத்துக்கொள்வோம். அப்படி அது நடந்தேறினால் அப்போ அவருடைய எண்ணம் அப்படிங்கிறது எங்கே போனது? அவருடைய வாழ்வை அவர் தானே தீர்மானிக்க முடியும், அவருடைய வாழ்வை அவர் தானே முடிவெடுக்க முடியும். அதை விடுத்து நான் அவருடைய வாழ்வில் எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உங்களுடைய கணவனுக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைக்கோ, உங்களுடைய தாய்க்கோ, தந்தைக்கோ நீங்கள் அவர்கள் ஒரு நோயிலிருந்து விடுபடுவதோ அல்லது ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதோ, ஏதோ ஒரு சிக்கலிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்றால் அவர்களும் அதை முழுமையாக நம்பி நாம் அதிலிருந்து விடுபட்டு விட்டோம்,
நமக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமக்கு நமக்கு எல்லாவற்றையும் அள்ளித் தருகிறது. நாம் இன்பமாக இருக்கிறோம், மகிழ்வாக இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் எண்ணணும். அதே நேரத்தில் கூடுதலாக நாமும் எண்ணினால் அது 100க்கு 1000% பலனை அள்ளித்தரும். அதை விடுத்து நாம் மட்டும் இங்கே முட்டி மோதி கொண்டிருந்தால் அதில் 50% பலன் கிட்டும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்தேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. நான் என் பிள்ளைக்காக வேண்டியிருந்தேன், அது கிடச்சிருச்சு. என் கணவனுக்காக கேட்டிருந்தேன், என்னுடைய மனைவிக்காக கேட்டிருந்தேன், அது நடந்துருச்சு அப்படின்னு. நிச்சயமாக நடந்தேறணும். அது நானும் சேர்ந்து உங்களோடு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அவங்களும் அதுக்கு முன்னெடுக்கணும். ஏன்னா அவங்களோட எண்ணம் இதெல்லாம் சாத்தியமற்றது, இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு என்ன தோன்றியது என்றால், அப்போது அவர்களுடைய எண்ணத்தின்படி தான் அந்த பிரபஞ்சம் அவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஸோ நான் பல முறை சொல்லியிருக்கேன், பாசிட்டிவாக எண்ணுவது 100% வெற்றியை தரும் அப்படின்னா, நெகட்டிவாக எண்ணுவது அப்படிங்கிறது 1000 மடங்கு அவர்களுக்கு அதை தந்துவிடும். அது ஏன் பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் இப்படி பிரபஞ்சம் வச்சிருக்கு அப்படின்னு ஏன் இப்படி ஒரு எல்லைக்கோடு உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். ஆனால் பாசிட்டிவாக எண்ணுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம் வச்சுக்கிறோம். ஒரு ஒரு பிரச்சனையில் இருக்கோம், ஒரு நோயில் இருக்கிறோம், அதை விடுத்து நம்ம வெளியில் வரப்போகிறோம் அப்படின்னு நம்ம எண்ணுகிறோம். நான் பாசிட்டிவாக எண்ணுகிறேன், நான் நோயிலிருந்து விடுபடுகிறேன், நான் ஆனந்தமாக இருக்க போகிறேன், நான் மகிழ்வோடு இருக்கிறேன், எல்லோரும் என்னை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு நாம் பாசிட்டிவாக நினைக்கிறோம். எப்போ விஷுவல் பண்ணும்போது மட்டும் நினைப்போம். அதன் பிறகு அந்த பிரச்சனை மீண்டும் கண்முன் நிற்கும் பொழுது இதிலிருந்து எப்படி விடுபட போகிறோம் தெரியலையே, இது இப்படியே நம்மளை முடக்கிடுமோ, இது அப்படின்ட்டு நம்மளுடைய எண்ணம் மீண்டும் மீண்டும் அந்த நெகட்டிவுக்குள்ளே போகும். அதே நேரத்தில் நெகட்டிவாக எண்ணும் பொழுது இந்த பிரச்சனையினால் இது நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோன்னு எண்ணினால் மீண்டும் 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 அதை அவர்கள் திரும்ப திரும்ப எண்ண தோன்றும் பொழுது, நாம் பாசிட்டிவாக நினச்சது ஒரு தடவை அப்படின்னா நெகட்டிவாக நினைப்பது 100 தடவைக்கு மேலே நினச்சிடுவோம். அதனால் நெகட்டிவ் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடந்துவிடும் அப்படிங்கிறத தி சீக்ரெட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளை பிரபஞ்சம் விடுவிக்கும், நம்மளை மகிழ்விக்கும் அப்படின்னு நாம் எண்ணணும். நாம் ஒரு துளி அளவு கூட நெகட்டிவுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறது நம்மளிடத்தில் இருக்கவே கூடாது. 8 நடை தொடர்ந்து நடப்பவர்கள், அதிலும் 2 வேளை நித்தம் நடப்பவர்களுக்கு எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறதே குறைய ஆரம்பிச்சிடும், சுத்தமாகவே காணாமல் போயிடும். எதிர்மறை சிந்தனை இல்லைனாலே மீதி இடத்த நேர்மறை சிந்தனை தான் ஃபில் பண்ணும். எல்லாவற்றையும் நன்மையாக எடுத்துக்கொள்ள தோன்றும், எல்லாமே நல்லதாக நடப்பது போல தோன்றும். வாழ்க்கையை நாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கான விஷுவலைசேஷனை நீங்கள் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிரபஞ்சத்தை சற்று நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவும், கணவனுக்காகவும், மனைவிக்காகவும், பெற்றோர்களுக்காகவும், உற்றார்களுக்காகவும், உறவினர்களுக்காகவும் கொஞ்சம் நம்மளுக்காக செவிசாய்க்க செய்வதற்காக நான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் பிள்ளை வெற்றி பெற்றதை பாருங்கள், நீங்கள் அதன் மூலமாக மகிழ்ந்ததை பாருங்கள் அப்படின்னு நான் விஷுவல் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவேன். ஸோ அது நடந்தேறணும். ஆனால் அந்த பிள்ளையின் மூலமாக நீங்கள் மகிழ்வு அப்படிங்கிறது அந்த பிள்ளையும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். அந்த பிள்ளை, ஏன்னா அந்த இடத்துல நாம் மட்டுமல்ல, இன்னொரு கேரக்டரும் இணைவதனால் 2 கேரக்டரும் சேர்ந்து எண்ணுச்சுன்னா நிச்சயமாக நமக்கு மட்டும் எண்ணுவதை விட 100 மடங்கு பலனை அது தரும். அதனால தான் நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனைகளையும் சரி, உங்களுக்காக நான் விசுவல் பண்ணக்கூடிய விஷயங்களிலும் சரி, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்தேறுவதற்கு காரணம் அதுதான். நானும் எண்ணுகிறேன்,
நீங்களும் எண்ணுகிறீர்கள். அப்போது அது உடனடியாக நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த பிரபஞ்சம் அள்ளி தருகிறது. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் நன்மைகள் வேண்டி நீங்கள் நடக்கிறீங்க, நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அவர்களையும் நடக்க வைக்க முயலுங்கள். அவர்கள் நடக்கலைன்னா கூட இது நடக்கணும், நடக்கலைன்னா அப்படின்னு ஒரு ஒரு 1% அப்படின்னு வச்சுக்கிறோங்க. 99% அவங்க நடக்கணும். இல்லை அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன தோன்றினால் அந்த 1% பயன்படுத்துங்க. அவங்கள விஷுவல் பண்ண சொல்லுங்கள். நித்தம் ஒரே நேரத்தில் விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஆடியோவை கேட்டு செய்ய சொல்லுங்கள். அந்த ஆடியோ படி ட்ராவல் பண்ண சொல்லுங்கள். ட்ராவல் பண்ணி அவங்க அந்த இடத்துல நின்று அந்த விஷயத்தை கேட்க சொல்லுங்கள். இப்போது நீங்களும் வேண்டுங்க, நீங்களும் விஷுவல் பண்ணுங்கள், நிச்சயமாக நடந்தேறும். ஸோ இந்த விஷயத்தை குறிப்பதற்கு ஒரு அற்புதமான கதை ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அற்புதமான கதை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம். இவங்க நம்மளுடைய சவுத் சோன் மற்றும் நார்த் சோன் டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் கோஆர்டினேட்டர் சவுத் சோன் மற்றும் நார்த் சோன் டைகர் கிளப் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டு பயணிக்கலாம். வாருங்கள். ஒரு ஊர்ல ஒரு பெரிய மடம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மடத்துல ஆன்மீகத்தை வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற துறவிகளும் மாணவர்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் குழப்பத்தோட புலம்பிக்கிட்டு அந்த மடத்தோட குருவை பார்க்க போறான் கிருஷ்ணான்னு ஒரு மாணவன். கிருஷ்ணா குருவை பார்த்ததும் என்ன சொல்லணும்னு தெரியாம தயங்கிக்கிட்டே இருக்கிறான். அப்ப குரு, என்ன கிருஷ்ணா, எதுவும் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணா தயக்கத்தோட, இந்த மடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, உடனே இங்கிருந்து கிளம்பி எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு குரு, ஏன், என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணா, நம்ம மடத்துல இருக்கிற துறவிகள் எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்கெல்லாம் இல்ல. என்கிட்ட எப்பவும் எதிர்மறையான வார்த்தைகளை வச்சுதான் பேசுறாங்க. ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் புரணி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன், நேத்து கூட உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? நானும் அவங்கள மாதிரி ஆயிருவேன்னு பயமா இருக்குது. என்னோட ஆன்மீக பாதையில இருந்து நான் தவறிடக்கூடாது. அதனால தயவு செஞ்சு இந்த மடத்துல இருந்து என்னை போக விடுங்க. நான் போய் சேரக்கூடிய இடத்துலயாவது இந்த மாதிரி மோசமான துறவிகள் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் குரு உன்னிப்பா கவனிச்சுட்டு கிருஷ்ணா கிட்ட, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை வேற ஒரு மடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்ண முடியுமா? ஒரே ஒரு காரியம் அப்படின்னு கேக்குறாரு குரு. கண்டிப்பா குரு, உங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணா. நல்லது. ஒரு சின்ன கரண்டியில தண்ணியை கோரிக்கிட்டு நம்ம மடத்தை அப்படியே சுத்தி வரணும். அப்படி சுத்தி வரும்போது உன் கரண்டியில இருந்து ஒரு துளி தண்ணீர் கூட சிந்தக்கூடாது. அப்படி ஒருவேளை நீ சிந்தாம வந்தேனா நீ கேட்டதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு குரு. குரு சொன்ன அடுத்த நிமிஷமே கிருஷ்ணா ஓடி போய் சின்ன கரண்டியை எடுத்து தண்ணீரையும் அதுல கோரி ரொம்ப கவனமா அந்த மடத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுத்த ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணா மனசுல பெரிய சந்தோஷம். கண்டிப்பா இதை நாம முடிக்க போறோம், இந்த மோசமான மடத்துல இருந்து நாம தப்பிக்க போறோம் அப்படின்னு சந்தோஷமா ரொம்ப கவனமா அந்த கரண்டில இருக்கிற தண்ணீரை ஒரு துளி கூட சிந்தாம அந்த மடத்தை அப்படியே சுத்தி வாரான் கிருஷ்ணா. சில மணி நேரம் கழிச்சு குருவை பார்க்க சந்தோஷமா போறான். குரு, நான் முடிச்சிட்டேன், நீங்க சொன்னதை அப்படியே முடிச்சிட்டேன். அந்த சின்ன கரண்டில இருந்து ஒரு துளி தண்ணீர் கூட சிந்தாம நம்ம மடத்தை அப்படியே சுத்தி வந்துட்டேன். இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவீங்கல்ல, இப்ப நான் எந்த ஊர்ல உள்ள மடத்துக்கு போக போறேன் அப்படின்னு கேக்குறான் கிருஷ்ணா. குரு சிரிச்சுட்டே சொல்றாரு, சரி கிருஷ்ணா, நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல மடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றியா? அந்த சின்ன கரண்டில இருந்து தண்ணீரை முழுமையா கோரிக்கிட்டு இந்த மடத்தை முழுமையா சுத்தி வந்தல்ல, அப்ப எந்த துறவியாது உன்னை பத்தி பேசினதை கவனிச்சியா? எந்த துறவியாது புரணி பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சியா? என்ன பத்தி, உன்னை பத்தி எந்த துறவியாது எதிர்மறையா சொன்ன வார்த்தைகள் உன் காதுல விழுந்துச்சா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணா, இல்ல குருவே, என்னோட கவனம் அவ்வளவும் அந்த கரண்டியில இருக்கிற தண்ணீரை சிந்தக்கூடாதுன்றதுலதான் இருந்துச்சு.
அதனால என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மேல நான் கவனத்தை செலுத்தவே இல்லை, அதற்கான நேரமும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு குரு, பாத்தியா கிருஷ்ணா, உன்னோட கவனம் மொத்தமும் உன்னோட குறிக்கோள்ல இருக்கும் போதோ, உன்னோட கவனம் மொத்தமும் உனக்கான நோக்கத்துல இருக்கும் போதோ, இந்த எதிர்மறையான இரைச்சல்களை காது கொடுத்து கேட்க கூட உனக்கு நேரம் இருக்காது. இந்த உலகத்துல எங்க போனாலும் இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களுடைய மனிதர்களை சந்திக்க நேரிடும். அந்த நேரத்திலும் உன்னோட குறிக்கோளும் உன்னோட நோக்கமும் ரொம்ப பெருசா இருந்து உன் கவனம் மொத்தமும் அதிலே இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த எதிர்மறையான எண்ணங்களுடைய மனிதர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வெறும் இரைச்சலா மட்டும்தான் உனக்கு தெரியும். அதை கண்டுக்க உனக்கு நேரம் கூட இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குது. நீங்க யாரா வேணா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆனா எதிர்மறையான சிந்தனையுடைய மனிதர்கள் உங்க எல்லாரு கூடயுமே இருப்பாங்க. ஏன் சில நேரங்கள்ல நீங்க கூட அப்படிதான் இருப்பீங்க. அந்த நேரத்துல நம்ம எதை சொன்னாலும் நம்ம தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி, உன்னால முடியாது, நீ எதுக்குப்பா காலேஜ்லாம் படிக்க ஆசைப்படுற, நீ எதுக்கு ஐடிக்கு போக ஆசைப்படுற, நீ எதுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏங்குற, நீ எதுக்கு சொந்த வீட்டுக்கு ஆசைப்படுற இப்படின்னு பல விதத்துல நம்ம எண்ணங்களை உடைக்கிறதுக்கு சில எதிர்மறையான மனிதர்கள் இருப்பாங்க. உங்களுடைய கவனம் மொத்தமும் உங்க குறிக்கோள் மேல இருந்துச்சுன்னா, உங்களுடைய கவனம் மொத்தமும் ஒரே நோக்கமா இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில உங்களை மட்டும் நீங்க நம்புனீங்கன்னா, இந்த அப்பாவி மனிதர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தை வெறும் வார்த்தையா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இது ஒரு சுயநலமான குணம் கிடையாது. எதிர்மறையா பேசக்கூடிய மக்கள் கருத்து சொல்றன்ற பேர்ல எப்பவுமே அவங்களால என்ன முடியுமோ அதை வச்சுதான் உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு உங்களோட பலம் தெரியாது. அந்த மாதிரி நபர்கள் உங்க அப்பா அம்மாவை கூட இருக்கலாம். என்னோட நோக்கம் இதுதான், என்னோட குறிக்கோள் இதுதான் சொல்லி புரிய வைக்க நினைக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் செஞ்சு காட்டுங்க. வார்த்தையை விட ரொம்ப சத்தமானது செயல். உங்க கவனம் எப்பவும் செயலை குறிச்சு தான் இருக்கணும். எதிர்மறையான மனிதர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மேல நீங்க அக்கறை காட்டினீங்கன்னா பிடிக்காம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் கெட்டவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களும் நிறைய விஷயங்கள்ல நல்லவங்களா தான் இருப்பாங்க. அதனால எதிர்மறையான வார்த்தைகளை மனதார எடுத்துக்காதீங்க. கிருஷ்ணா மாதிரி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா மோசமான எதிர்மறையான மனிதர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் உன்னால முடியாதுன்னு சொல்ல கண்டிப்பா ஒருத்தன் இருப்பான். சமீப காலங்கள்ல என்னோட வீடியோல சில மக்கள் கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. நான் சொன்ன விஷயத்த வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்ன கேவலமா திட்டி சந்தோஷப்படுறாங்க. நான் ஏதோ ஒரு மோசமான தகவல் சொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நல்ல விஷயத்த ஒரு 4 பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எதுக்கு இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா கிருஷ்ணா மாதிரி நான் ஓடணும்னு நினைக்க மாட்டேன். என்னோட நோக்கம் ரொம்ப பெருசு. அதை இப்போதைக்கு என்னால வெளியே சொல்ல முடியாது. இந்த கமெண்ட்ஸ் வர்றதெல்லாம் சும்மா. நான் சின்ன வயசுல இருந்து எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டுதான் வளர்ந்திருக்கேன். இதெல்லாம் என்ன ஒண்ணு செய்யாது. நீங்களும் ஒரு விஷயத்த செய்ய நினைப்பீங்க, இல்ல செஞ்சிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களை குறை சொல்றதுக்குனே எதிர்மறையான வார்த்தைகளால உங்களை குத்த காத்திருப்பாங்க. அது வெறும் இரைச்சல்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நம்ம கட்டுப்பாட்டிலே இல்ல. கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்தை நினைச்சு எப்பவுமே வருத்தப்படவே கூடாது. கட்டுப்பாட்டுல இருக்கிறது நம்ம மனசுதான். அதை சரியா வச்சுக்கிட்டாலே இந்த வார்த்தைகள் நம்ம காதிலே விழாது. இததான் ஸ்டாய்சிசமும் சொல்லுது. இந்த மோசமான சூழ்நிலையில நீங்க சந்தோஷமா இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் நீங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல சந்தோஷமா இருக்க பழகுனீங்கன்னா இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க. பக்கத்து வீட்டுல கார் வாங்கிட்டாங்களா, உங்க நண்பர்கள் எல்லாருமே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்களா, உங்க கூட படிச்சவங்க எல்லாருமே நல்ல வேலைக்கு போயிட்டாங்களா, வருத்தப்படாதீங்க. ஒரு குடிசையை கெட்ட நிறைய நாட்கள் ஆக போறதில்ல. ஆனா அரண்மனையை கெட்ட பல மாதங்கள் ஆகும். நீங்க கெட்டிக்கிட்டு இருக்கிறது அரண்மனைன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கவனம் மொத்தமும் அந்த அரண்மனை மேலதான் இருக்கணும். அற்ப விஷயங்களுக்காக உங்களையும் உங்க சந்தோஷத்தையும் இழந்துடாதீங்க. நன்றி சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம், கோஆர்டினேட்டர் நார்த் சோன் மற்றும் சவுத் சோன் டைகர் கிளப் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இப்போது நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். நமது நாசியில் 2வது நாசியிலும் சுவாசம் வருவதை நம்மளால் உணர முடிகிறது. இப்பொழுது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் உள்ளிறங்குவதை உள்ளார்ந்து கவனிப்போம். நீர் பருகி முடிச்சுட்டு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கான நம்மளுடைய கருத்து அப்படிங்கிறது முதல் கேள்வி, நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அதை நேற்றைக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா? 2வது கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள்
அடிக்கடி கேட்கும் அல்லது முணுமுணுக்கும் பாடல் எது? நீங்கள் அடிக்கடி கேட்கும் அல்லது முணுமுணுக்கும் பாடல் எது? ஏன்னா எல்லாரும் எதையும் ஒரு பாடலை அடிக்கடி கேட்போம் அல்லது முணுமுணுப்போம். அந்த வகையில் நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல் எது அல்லது முணுமுணுக்கக்கூடிய பாடல் எது? இந்த கேள்விக்கு விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் ஆடியோவை கேட்டுக்கிட்டு நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு அதன் பிறகு மீதம் இருக்கக்கூடிய இந்த ஆடியோவை கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இடைவேளைக்கு முன்பாக ஒரு அற்புதமான கதையை கேட்டோம். ஒரு குருவிடம் ஒரு சிஷ்யர் சென்று, இந்த ஆசிரமத்திலிருந்து நான் வெளியேறி வேறு ஒரு நல்ல இடத்துக்கு செல்லணும் அப்படின்னு கேட்குறார். குரு அந்த சிஷியரிடம் ஏன்னு கேட்குறாரு. இங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் புறம் பேசுபவர்களாக, குறை சொல்லுபவர்களாக, எனக்கு மனதிற்கு பிடிக்காத நபர்களாகவே இருக்கிறார்கள். ஆகையால் இந்த இடத்த விட்டு போனால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதனால் நான் வேறு இடத்துக்கு போகிறேன், நீங்கள் அதுக்கு உத்தரவு தாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ குரு அதுக்கு ஒரு சின்ன குவளையில் நீரை எடுத்துக்கொண்டு, இந்த ஆசிரமத்தை சுற்றி வா, நீர் ஒரு துளி கூட வெளியில் சிந்தி விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சிஷியரும் ரொம்ப கவனத்தோடு ரொம்ப சிரத்தை எடுத்து ஒரு துளி கூட வெளியில் சிந்தாமல் அந்த இடத்திற்கு, தொடங்கிய இடத்துக்கு நிற்கிறாரு. நின்றுட்டு, குருவே, நான் நீங்கள் சொன்னது போல் ஒரு துளி கூட சிந்தாமல் நான் கவனத்தோடு நிற்கிறேன். இப்போ நான் அது வெற்றி பெற்றுட்டேன். இப்போ நான் நினைத்த இடத்துக்கு நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. குரு சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸோ நீ ஆசிரமத்தை சுற்றி வரும்போது யாராவது உன்னை குறை சொன்னது உனக்கு கேட்டதா? இல்லை. யாராவது உன்னை புறம் பேசியதை நீ பார்த்தாயா? இல்லை. எப்படி பார்க்க முடியும்? நான் தான் இந்த நீர் வெளியே சிந்தி விடாமல் ரொம்ப கவனமாக இருந்தேனே. அப்போது குரு சொல்கிறாரு, இதுதான் நான் உனக்கு சொல்ல வந்த ஒரு பாடம். நாம் நமது இலக்கில் கவனமோடு, நமது லட்சியத்தில் கவனத்தோடு, சிரத்தையோடு நாம் பயணித்தோமானால் இந்த உலகம் நம்மளை சுற்றி என்ன சொல்லி கொண்டிருந்தாலும் நாம் கவலைப்படப் போவதில்லை. ஏனென்றால் அது நமது காதில் கேட்பதே இல்லை. ஆக நமக்கு காது கேட்கவில்லை, கண்கள் தெரியவில்லை. அதாவது பிறர் புறம் பேசும் பொழுது கண்கள் நமக்கு தெரிவதில்லை, குறை சொல்லும்போது காதுகள் நமக்கு கேட்பதில்லை. ஏனென்றால் நாம் நமது இலக்கில், நமது குறிக்கோளில், நமது லட்சியத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது எது ஒன்றும் நமக்கு கிட்டாது, எது ஒன்றும் நம்மளை எட்டாது அப்படின்னு அந்த குரு சொல்லும் பொழுது அந்த சிஷ்யர் புரிந்து கொள்கிறார். மேலும் குரு சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும், இந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே புறம் பேசாதவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? குறை சொல்லாதவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இருக்காது. ஏனென்றால் உலகம் முழுவதும் மனிதர்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பூமியாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. ஆக மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இரு நபர்கள் பேசிக்கொண்டாலே பிறரை குறை சொல்லுவதும் புறம் பேசுவதுமாக இருக்கிறது. ஆக நாம் அதை கண்டுகொள்ளாமல் நாம் எதற்காக வந்திருக்கிறோம்,
நமது இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து நாம் பயணித்தோமானால் நமக்கு வெற்றி கிட்டும் அப்படின்னு அந்த குரு சொல்கிறார். கூடுதலாக இன்னொரு கதையும் எனக்கு தோன்றுகிறது. இந்த கதை நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் இந்த இடத்துல சொன்னால் அது சரியாக இருக்கும். தவளைகள் எல்லாம் ஒரு குன்றின் மீது ஏற வேண்டும் என்று ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த குன்று சற்று உயரமாக இருக்கிறது. இதெல்லாம் சாத்தியமாக நடந்தேருமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சிலர் அப்பயே முடிவெடுத்துடுறாங்க. இருப்பினும் ஒரு சில தவளைகள் மட்டும் போட்டிக்கு தயாராகி போட்டியில் கலந்து கொள்கிறது. ஸோ போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை தவளைகளும் ஒரு கட்டத்தில் கீழே விழுந்து விடுகிறது, சோர்வாகி விடுகிறது, திரும்பி வந்து விடுகிறது. கீழே இருக்கக்கூடிய அத்தனை தவளைகளும் ஆர்ப்பரிக்கிறது, குறை சொல்கிறது, புறம் பேசுகிறது, எத்தனையோ விஷயங்கள் நடந்தே இருக்கிறது. ஆனால் கடைசியில் எல்லைக்கோட்டை தொட்ட ஒரு தவளை வெற்றியோடு புன்னகையோடு, இப்போ நம்ம கிரிக்கெட்ல எல்லாம் பார்ப்போம் அல்லவா, வெற்றி பெற்றவர்களிடத்தில் அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்பாங்க அல்லவா, அப்படி அந்த தவளையிடம் கேட்கும் பொழுது அந்த தவளை சொன்ன ஒரு கருத்து, கீழே இத்தனை பேர் உங்களை குறை சொன்னாங்களே, உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்களே, உங்களை டீமோட்டிவேட் பண்ணாங்களே, ஆனால் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த தவளை மீண்டும் ஒரு முறை அந்த கேட்ட ஒரு இடத்தில் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கன்னு சொல்லுது. ஸோ அவர் அதே இதை சொல்கிறார், கீழே இருந்து அத்தனை பேரும் உங்களை தூற்றினார்கள், குறை சொன்னார்கள், புறம் பேசினார்கள், இது சாத்தியமானாங்க, டீமோட்டிவேட் பண்ணாங்களே, நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள்னு சொல்லும்போது அந்த தவளை சொல்லுது, எனக்கு சற்று காது அப்படிங்கிறது கேட்காது, அதனால் அவங்க சொன்னது எதுவுமே எனக்கு கேட்கல, நான் உச்சியை நோக்கி பயணித்தேன், வெற்றியை பெற்றேன். ஸோ நம்ம இந்த உலகத்தில் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு கவனமே வேண்டாம். நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிப்போம், அதை வெற்றி அடைவோம். இந்த ஒரு கருத்தை உள்ளடக்கியதாக இந்த அற்புதமான கதை நமக்கு இருந்தது. இந்த கதையில் கூடுதல் கருத்தாக நான் சொல்ல வந்தது, நான் ஏற்கனவே இடைவேளைக்கு முன்பாக நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கும் நல்லது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும் அப்படின்னா அவங்கள நீங்கள் பயணிக்க வைக்க வேண்டும் சொன்னேன். இந்த கதையில் உள்ள குருவாக நீங்கள் இருக்க வேண்டும், சிஷ்யர்களாக அவர்களை நீங்கள் வழி நடத்த வேண்டும். இங்கே எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல் இருக்குது, நான் அப்படின்னு அவங்க புலம்பும் பொழுது அவர்களை இலக்கை நோக்கி பயணிக்க வையுங்கள், அவர்களை அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்ய வையுங்கள். அதன் வாயிலாக அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் வெளிவருவதை நீங்களும் கூடுதல் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய விசுவலைசேஷன் வாயிலாகவும் அவர்களுக்கு நீங்கள் வெற்றியை தேடித்தர முடியும் அப்படிங்கிறதையும் இந்த கூடுதல் தகவலாக இந்த கதையின் வாயிலாக தெரிவித்து, இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம், கோஆர்டினேட்டர் சவுத் சோன் மற்றும் நார்த் சோன் டைகர் கிளப் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்னொரு அற்புதமான ஒரு ஆலோசனை குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆலோசனை குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க கோஆர்டினேட்டராக, அதாவது நம்மளுடைய மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மாலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போது சகோதரி அனுப்பி வைத்த அந்த ஆலோசனை குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இந்த ஆலோசனை குறிப்பு அப்படிங்கிறது அவங்க வயதானவர்களுக்குன்னு சொல்கிறாங்க, சொல்லும் பொழுது சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 60 வயதுன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ 100 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்கள் சொல்ல வருகிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் இந்த கருத்தில் எடுத்துக்கொண்டு வாருங்கள், இப்பொழுது அந்த ஆலோசனை குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வானம் இருட்டாகிறது மெதுவாக. அனைவருக்கும் முதுமை வரும். ஆகவே முதியோருக்கும் முதுமையின் விளிம்பில் இருப்பவர்களுக்கும் மட்டும் அல்லாமல் அனைவருக்கும் இது மிகவும் அருமையான வாசிப்பு.
வயதாகி விடுவது என்பது நாம் மனதார ஏற்று தயார் செய்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. கவனமாக, நிச்சயமாக படிக்க ஏற்றது. வானம் இருட்டாகிறது மெதுவாக. மாவோ டன் இலக்கிய பரிசு வென்ற ஜாவ் டாக்சினின் புதிய நாவல் வெளியிடப்பட உள்ளது. தி ஸ்கை கெட்ஸ் டார்க் ஸ்லோலி. முதுமையின் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஆய்வு, வேகமாக வளர்ந்து வரும் முதியோர் தொகையின் முதியோரின் சிக்கலான மறைக்கப்பட்ட உணர்ச்சி உலகங்கள் பற்றிய ஆய்வு. அதில் அவர் எழுதுகிறார், பல முதியவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் போல் பேசுகிறார்கள். ஆனால் முதுமையில் அவர்கள் உண்மையில் குழந்தைகளைப் போலவே அறியாதவர்கள். பல முதியவர்கள் உண்மையில் வயதானதும் அவர்கள் வாழ்க்கை பாதையில் எதிர்கொள்ள வேண்டிய பல விஷயங்களுக்கு முற்றிலும் தயாராக இல்லை. 60 வயதாகும் ஒரு நபருக்கு முதுமை தொடங்க ஆரம்பித்து அதன் இறுதிக்குள்ளாக அனைத்து விளக்குகளும் அணைந்து வானம் இருட்டாகிவிடும். உங்கள் மனதில் ஏற்க வேண்டிய சில சூழ்நிலைகள் உள்ளன. நீங்கள் இதை புரிந்து கொண்டால் வரவிருக்கும் விஷயங்களுக்கு தயாராக இருப்பீர்கள், கலவரம் அடைய மாட்டீர்கள். உங்களுக்கு நெருங்கியவர்கள் தொடர்ந்து சிறிய எண்ணிக்கையில் வளர்வார்கள். உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி தலைமுறையில் உள்ளவர்கள் பெரும்பாலும் எல்லோரும் சென்று விடுவார்கள். உங்கள் சகாக்களில் பலர் தங்களை கவனித்துக் கொள்ள முடியாமல் இருப்பார்கள். மேலும் இளைய தலைமுறையினர் அனைவரும் தங்கள் சொந்த வாழ்க்கையில் மும்முரமாக இருப்பார்கள். உங்கள் மனைவி அல்லது கணவர் கூட உங்களை விட முன்பே செல்ல நேரலாம். அதன் பின்னர் வரக்கூடியவை வெற்று நாட்கள். நீங்கள் தனியாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் தனிமையை அனுபவித்து அரவணைக்க வேண்டும். சமூகம் உங்களை கவனிப்பதும் குறைவாகிவிடும். உங்களுடைய முந்தைய வாழ்க்கை எவ்வளவு புகழ் பெற்றதாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் முதுமை எப்போதும் உங்களை ஒரு சாதாரணமான வயதான மனிதராகவும் வயதான பெண்மணியாகவும் மாற்றும். ஸ்பாட்லைட் இனி உங்கள் மீது பிரகாசிக்காது. ஒரு மூலையில் அமைதியாக நிற்பதில் நீங்கள் திருப்தி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பின்னால் வரும் சந்தடிகள் மற்றும் காட்சிகளை பாராட்டவும் வேண்டும். அதோடு பொறாமைப்படவோ அல்லது முணுமுணுக்கவோ வேண்டும் என்ற துடிப்பை அடக்க வேண்டும். முன்னோக்கி செல்லும் பாதை பாறைகளாகவும் நிலையற்றதாகவும் இருக்கும். எலும்பு முறிவுகள், கார்டியோவாஸ்குலர் அடைப்புகள், மூளை சிதைவு, புற்றுநோய் இவை அனைத்தும் உங்களுக்கு எந்த நேரத்திலும் வருகை தரக்கூடிய விருந்தினர்கள். அவற்றை நீங்கள் திருப்பிவிட முடியாது. நீங்கள் நோயுடனும் வியாதிகளுடனும் வாழ வேண்டியிருக்கும். அவர்களை நண்பர்களாக கூட பார்க்க வேண்டி வரலாம். உங்கள் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிலையான அமைதியான நாட்களை பற்றி கற்பனை செய்ய வேண்டாம். ஆக்கப்பூர்வமான மனநிலையை பேணுவதும் போதுமான உடற்பயிற்சி என்பதும் உங்கள் கடமையாகும். அதை தொடர்ந்து மேலும் செய்ய ஊக்கமும் உங்களுக்கு வேண்டும். படுக்கைக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். குழந்தை நிலைக்கு திரும்புங்கள். உங்கள் தாய்மார்கள் உங்களை ஒரு படுக்கையில்தான் இந்த உலகத்திற்கு அழைத்து வந்தார். திருப்பங்கள், மேலும் திருப்பங்கள் மற்றும் போராட்ட வாழ்க்கைக்கு பிறகு நாம் தொடக்க இடத்திற்கு, படுக்கைக்கு, மற்றவர்களால் கவனிக்கப்பட வேண்டிய நிலைக்கு திரும்புகிறோம். ஒரே வித்தியாசம் என்னவென்றால், ஒரு காலத்தில் நம் தாய்மார்கள் நம்மை கவனித்துக் கொண்டார்கள். நாம் போக தயாராகும் பொழுது கவனிப்பதற்கு உறவினர்கள் இல்லாமல் இருக்கலாம். உறவினர்கள் இருந்தாலும் அவர்களின் கவனிப்பு உங்கள் தாயின் கவனிப்புக்கு ஒருபோதும் ஈடாகாது. உங்களுடன் உறவே இல்லாத செவிலியர்களால் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். அவர்கள் முகத்தில் புன்னகையை அணிந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களது இதயங்களில் சோர்வு மற்றும் சலிப்பை சுமக்கிறார்கள். இதனால் சலனப்படாமல் இருங்கள். நன்றியுடன் இருக்க நினைவில் கொள்ளுங்கள். வழியில் பல மோசடி செய்பவர்களும் ஏமாற்றுபவர்களும் இருப்பார்கள். அவர்களில் பலர் வயதானவர்களுக்கு நிறைய சேமிப்புகள் இருப்பதை அறிவார்கள். மேலும் அவர்களது பணத்தை ஏமாற்றுவதற்கான வழிகளை முடிவில்லாமல் நினைத்து கொண்டிருப்பார்கள். மோசடி தொலைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகள், அஞ்சல், உணவு மற்றும் தயாரிப்பு மாதிரிகள், பணத்தை இரட்டிக்கும் திட்டங்கள், ஆயுள் வளர்க்கும் தயாரிப்புகள் என உங்களை அணுகுவார்கள். அவர்கள் விரும்புவதெல்லாம் உங்களுடைய எல்லா பணத்தையும் பெறுவதுதான். ஜாக்கிரதை மற்றும் கவனமாக இருங்கள். உங்கள் பணத்தை உங்களுக்கு அருகாமையில் வைத்திருங்கள்.
ஒரு முட்டாளும் அவனது பணமும் விரைவில் பிரிந்துவிடக்கூடியவை. எனவே உங்கள் நாணயங்களை புத்திசாலித்தனமாக செலவிடுங்கள். வானம் இருட்டு முன் வாழ்க்கையின் பயணத்தின் கடைசி தூரம் படிப்படியாக மங்கலாக, மிகவும் மங்கலாக இருக்கும். இயற்கையாகவே நீங்கள் முன்னேறி செல்லும் பாதையை பார்ப்பதும் கடினமாக இருக்கும். மேலும் முன்னோக்கி செல்வதும் கடினமாக இருக்கும். ஆகவே 60 வயதை எட்டும் பொழுது வாழ்க்கையில் எதை பார்ப்பது? நம்மிடம் இருப்பதை போற்றுவது, நம்மால் முடிந்தவரை வாழ்க்கையை அனுபவிப்பது. சமுதாயத்தின் தொல்லைகள் அல்லது உங்கள் குழந்தைகள் மற்றும் பேரக் குழந்தைகளின் விவகாரங்களை நீங்களே எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. எளிமையுடன் இருங்கள். உங்கள் சொந்த வயதை காட்டிலும் உயர்ந்தவர்களாக செயல்படாதீர்கள். மற்றவர்களுடன் பேச வேண்டாம். இது மற்றவர்களை புண்படுத்தும் அளவுக்கு உங்களையும் காயப்படுத்தும். நாம் வயதாகும் பொழுது மரியாதை என்றால் என்ன, அது எதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையின் இந்த பிற்காலங்களில் இதன் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பந்தங்களை விட்டுவிட மனதளவில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இயற்கையின் வழி வாழ்க்கை முறை, அதன் ஓட்டத்துடன் சென்று சமநிலையுடன் வாழுங்கள். நம் அனைவருக்கும் இது ஒரு நல்ல வாசிப்பு. மிகவும் அழகானது, உண்மையானதும் கூட. நாள் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது. அதற்குள் மணி மாலை 6. திங்கள் வந்தது போல் இருந்தாலும் அதற்குள் வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது. மற்றும் மாதம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. மற்றும் ஆண்டு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ஏற்கனவே நம் வாழ்வின் 50 அல்லது 60 அல்லது 70 ஆண்டுகள் கடந்து விட்டன. நாம் நமது பெற்றோரை, நண்பர்களை இழந்து விட்டோம் என்பதை உணர்கிறோம். திரும்பிச் செல்வது காலம் கடந்த ஒன்று என்பதை உணர்கிறோம். எனவே நாம் எஞ்சியிருக்கும் நேரத்தை முழுமையாக பயன்படுத்த முயற்சிக்கலாம். நாம் விரும்பும் செயல்பாடுகளை தேடுவதை நிறுத்த வேண்டாம். நம் எண்ணங்களுக்கு வண்ணம் தர வேண்டாம். வாழ்க்கையில் உள்ள சிறிய விஷயங்களை பார்த்து புன்னகைப்போம். இன்னும் எஞ்சி இருக்கும் நேரத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். பிறகு என்பதை அகற்ற முயற்சிப்போம். நான் பிறகு செய்கிறேன், நான் பிறகு கூறுவேன், நான் பிறகு அதை பற்றி யோசிப்பேன். எல்லாவற்றையும் பிற்காலத்தில் விட்டுவிட்டு ஏதோ பிறகு நம்முடையது போல ஒரு எண்ணம். ஏனென்றால் நமக்கு புரியாதது இதுதான். பிறகு காப்பி ஆறிவிடும். பிறகு முன்னுரிமைகள் மாறிவிடும். பிறகு அழகு அழிந்துவிடும். பிறகு உடல் நலம் நம்மை விட்டு செல்லும். பிறகு குழந்தைகள் வளர்கிறார்கள். பிறகு பெற்றோர்கள் வயதாகிறார்கள். பின்னர் வாக்குறுதிகள் மறக்கப்படுகின்றன. பிறகு பகல் இரவு ஆகிறது. பிறகு வாழ்க்கை முடிகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இது பெரும்பாலும் காலம் கடந்த ஒன்றாக இருப்பதை காண்கிறோம். எனவே பின்னர் என்று எதையும் விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் எப்போதுமே பின்னருக்காக காத்திருப்பதால் சிறந்த தருணங்களை நாம் இழக்கலாம். சிறந்த அனுபவங்கள், சிறந்த நண்பர்கள், சிறந்த குடும்பம். நாள் இன்று, தருணம் இப்போது. இப்போதே செய்ய வேண்டியதை நாளை வரை ஒத்திவைக்கக்கூடிய வயதில் நாம் இப்போது இல்லை. எனவே இந்த செய்தியை பகிர உங்களுக்கு நேரம் இருக்கிறதா என்று பார்ப்போம். அல்லது நீங்கள் இதை பின்னர் என்று எண்ணினால் நீங்கள் அதை எப்போதுமே பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். இன்னும் மூத்தவர்கள் ஆகாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் ஒருவருடைய உண்மையான வயது என்ன? இதை சோதிக்கவும். நீங்கள் எல்லோரும் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். வணக்கம். நன்றி சகோதரி டைகர். சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசி அவர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டு, தொடர்ந்து இன்றைக்கி நம்ம கேட்ட ஆடியோ அப்படிங்கிறது, அதனால தான் பிறகு அப்படிங்கிற தலைப்பே நம்ம வச்சோம். பிறகு அப்படிங்கிறது எல்லாவற்றுக்கும் நம்ம சொல்லலாம். எல்லா காரியங்களையும் நாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தள்ளி போடுகிறோம். அது மிகப்பெரிய தவறு. அப்படிங்கிறத வயதான பிறகு நம்ம என்ன தோன்றும். எப்பொழுதுமே வாழ்க்கை அப்படிங்கிறது, ஆயுள் அப்படிங்கிறது எத்தனையோ 1000 ஆண்டுகள் இருப்பது போல் நாம் ஒவ்வொரு நேரத்தையும் கடத்துகிறோம் அப்படிங்கிறதையும் அந்த ஆடியோவின் வாயிலாக கூடுதலாக கற்றுக்கொண்டோம். இந்த ஆடியோக்கான விளக்கங்களை வரும் நாட்களில்
பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்களோடு, நம்மளுடைய சகோதர சகோதரிகளோடு, நம்மளுடைய தாயோடு தந்தையோடு, நம்மளுடைய குருமார்களோடு நாம் விசுவலைசேஷன் செய்வோம். நிச்சயமாக எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாவற்றையும் அள்ளித்தரும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.